செய்தியை கேட்போமாக. பிரதர் லெஸ்லி எங்களுக்கு அது போடு வர்ற நாங்கள் மௌனமாக இருந்த அந்த செய்தியை கேட்போமாக. நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. சிஸ்டர் ரீட்டா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி என்னவென்றால், நம்மை தேவன் அவருடைய சாயலின்படி அவரை போலவே ஆண்டு கொள்ளுகிற மனுஷனாய், அதிகாரமுடைய மனுஷனாய் சிருஷ்டித்திருக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடன் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் தேவனுடைய சாயல், அவருடைய சாயல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் எந்த சாயலை உடையவராயிருக்கிறார்? பாருங்க, அதற்கு ஆதாரமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லியிருப்பார், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அருமையானவர்களே, இங்கே போடப்பட்டிருக்கிறது தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அதற்கு முன்பதாக 26ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கோம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் மடியும் மனுஷனை உண்டாக்குவோமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். முதலாவது தேவன் பாருங்க சொல்றாரு, நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ தேவனுடைய சாயல் என்ன? அருமையானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை பாருங்க சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக வாயை திறந்து அதை பற்றி சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய சாயல் என்ன? பேசி ஒரு காரியத்தை உருவாக்குகிறார், படைக்கிறார், பாருங்க சிருஷ்டிக்கிறார். அவருடைய சாயலை போலவே நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலாகவே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க அவரை போலவே இருக்கிறார். நாம் இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை மனுஷர்களும் பாருங்க, மிருக ஜீவன்களுக்கு, பறவைகளுக்கு, கடல்வாழ் ஜந்துக்களுக்கு, பாருங்க காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், எதற்குமே கொடுக்கப்படாத ஒரு அரிய சாயல் தேவனுடைய நமக்கு கொடுத்திருக்கிற சாயல். பாருங்க, ஒரு மனுஷன் அவரை போலவே இந்த உலகத்திலே பேசி அவரை போலவே அதிகாரத்தை செயல்படுத்தி பாருங்க ஆண்டு கொள்ளும்படியாக ஆழக்கடவர்கள் ஆளும்படி பாருங்க சிருஷ்டித்திருக்கிறார். இன்றைக்கு வாழ்கிற காலகட்டத்திலே நாம் பார்ப்போமானால் எந்த மனிதனும் பாருங்க ஆளுகிறவர்களாய் அல்ல, தனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை பாருங்க அமைத்துக் கொள்வதாக இல்லை. ஏனென்றால் அந்த ஞான வெளிப்பாடு, அந்த ஞான வெளிச்சம், நம்முடைய தேவன் என்னை எப்படி உருவாக்கி இருக்கிறார், நான் எப்படிலாம் இந்த உலகத்துல வாழலாம், என்னுடைய சூழ்நிலைகளை எப்படி மாற்றி அமைக்கலாம், என்னுடைய ஆளுமை திறனை குறித்து தேவன் என்ன சொல்கிறார், என்னை எதற்காக இந்த பூமியில உருவாக்கி இருக்கிறார், எதற்காக அவருடைய சாயலின்படி என்னை பெற்றெடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அதை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்தால் தானே பாருங்க அதை பின்பற்றி அதன்படி நடந்து கொள்ள முடியும். பாருங்க, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவ சாயலாகவே தேவன் படைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய சாயலை பற்றி நாம் எங்கே போய் பார்ப்பது? அவருடைய சாயல் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 2ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 காரியத்தை குறிச்சு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமி இன்றைக்கு நாம் கண்டு கழித்து பாருங்க சிங்காரமான இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக பாருங்க இந்த பூமி எப்படிப்பட்டதா இருந்தது. தேவன் பாருங்க இப்படி அழகானதாய் மாற்றுவதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட பூமியா இருந்தது. முதலாவது ஒழுங்கீனம் பாருங்க, 2வது வெறுமை, ஒண்ணுமே இல்லை, எம்டினஸ், 3வது பாருங்க இருட்டு, அந்தகாரம். ஆனா இந்த 3 காரியத்திற்கு மத்தியில பாருங்க ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
வெறுமை எங்கே இருக்கிறது, ஒழுங்கீனம் அங்கே இருக்கிறது. பாருங்க, இருட்டு அங்கே அந்தகாரம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதன் மத்தியிலும் பாருங்க, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா ஒரு காரியம் கூட மாற்றி அமைக்கப்படவில்லை. இருந்த பிரகாரமாகவே இந்த பூமி அப்படியே இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த அழகு நிறைந்த அருமையான பூமியும் வனங்களும் பூக்களும் பூத்து கொழுங்குகிற பாருங்க பல தோட்டங்களும் கனிகளும் காய்களும், அருமையானவர்களே, இத்தனை அழகு நிறைந்த இந்த பூமி எப்படி வந்தது? இங்க 3ஆம் வசனத்துல கர்த்தர் பாருங்க வாயை திறந்து முதலாவது சொல்றாரு, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. 3ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும். ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. 9ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த தண்ணி எல்லாம் சேர கடவுது என்று சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. அது நல்லது என்று கண்டார். அருமையானவர்களே, 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 15ஆம் வசனம், 24ஆம் வசனம் எல்லாவற்றையும் சொன்னார், அது அப்படி ஆயிற்று. சொன்னார், அது அப்படி ஆயிற்று. அது நல்லது என்று கண்டார். அப்போ நம்முடைய சாயலும் என்ன? இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே, நம்ம வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். பாருங்க, வெறுமையா இருக்கலாம், ஒழுங்கீனமா இருக்கலாம், பாருங்க பிள்ளைகளின் மத்தியிலே பிரச்சனையா இருக்கலாம், வியாதியின் பாருங்க ஒரு பெரிய கொடூரமா இருக்கலாம், அருமையானவர்களே கடன் பிரச்சனையா இருக்கலாம். எந்த விதமான ஒரு பெரிய சூழ்நிலைகளின் மத்தியிலே இருந்தாலும் கூட தேவன் நம்மை அவருடைய சாயலின்படி ஒரு காரியத்தை பேசும்படி, விசுவாசத்தை பேசும்படி, நன்மையை பேசும்படி, நற்செய்தியை பேசும்படி, பேசி பேசி உருவாக்கக்கூடிய சக்தி நிறைந்த மனுஷனை பாருங்க தேவன் படைத்திருக்கிறார். அது பாருங்க, கர்த்தர் சொன்னது போலவே அப்படியே ஆயிற்று, அப்படியே ஆயிற்று. அருமையானவர்களே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் இந்த வேதத்துல எழுதப்பட்ட எழுத்து, அதுல இருக்கிற ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதற்கு நாம் ஆதாரமாக ஒரு வேத சம்பவத்தோடு நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகப்படியான விசுவாசம் நம்மிலே பாருங்க எழும்பும். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே இங்க ஒரு பெரிய சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பாருங்க விடுதலையாக்கி அவர்களுக்கு சொல்லிட்டாரு, நீங்கள் பாருங்க கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. இவங்க இருக்கிறதோ எகிப்தின் அடிமைத்தனத்துல. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு கொடுத்தேன், நீங்க போய் சுதந்திரத்தை கொள்ளுங்கள், கிளம்புங்க அப்படின்னு சொல்லி 430 வருஷம் அடிமைத்தனத்துல கடந்த அந்த 30 லட்சம் ஜனங்களையும் பாருங்க கர்த்தர் பாருங்க அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு எடுத்து வெளியில கூட்டிட்டு வந்து அநேக அற்புதங்கள். பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம், சாப்பிடுகிறதற்கு மன்னா, இறைச்சி வேணும்னு கேட்டா உடனே காடை, குடிக்கிறதுக்கு கற்பாறைய பிளந்து தண்ணீர், பலத்த பாதுகாவல். அவருடைய செருப்பு பாருங்க தேயவில்லை, கால்கள் வீங்கவில்லை. அருமையானவர்களே, அந்த 30 லட்சம் ஜனங்களும் இந்த வனாந்தர வழியாய் நடந்து வந்திருக்கும் போது எந்த கிளினிக் இருந்திருக்கும் பாருங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு போய் கிளினிக்ல பார்த்தாங்க, வைத்தியரை பார்த்தாங்க, நாடுனாங்க. கர்த்தரே அவர்களுக்கு பரம வைத்தியரா இருந்தார். நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். அருமையானவர்களே, மாபெரும் அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் அந்த ஜனங்களை பாருங்க நடத்தி கொண்டே வருகிறார். கடைசியில பக்கத்துல கானான் தேசத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப இவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரைக்கும் இங்க வந்து பாருங்க மோசையை வந்து அனுப்பி விடுகிறார். 12 கோத்திரத்துல இருந்து 12 பேரை தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் 13ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனத்தை வாசித்து விடுவோம். கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனுஷரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். பாருங்க, இப்ப 12 கோத்திரத்துல இருந்து 12 பேரை செலக்ட் பண்ணி பாருங்க மோசையை வந்து அனுப்பி விடுகிறாரு. அருமையான அந்த தேசத்தை போய் சுற்றி பார்த்து அதுல இருந்து திராட்சை கொலைகள், மாதுளம் பழங்கள், அத்தி பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றாங்க.
எடுத்துட்டு வந்து ஒரு 10 பேர் என்ன பேசுகிறாங்க பாருங்க. அப்புறம் 2 பேர் என்ன பேசுகிறார்கள் பாருங்க. தேவன் சொல்லிட்டாரு, நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுத்துட்டேன். ஆனா இவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க. என்னாமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆனாலும் அந்த தேசத்தின் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே நாங்கள் ஏனாக்கின் குமாரரை கண்டோம். பாருங்க, அது மாத்திரமல்ல, நாங்கள் 32ஆம் வசனத்துல சொல்றாங்க. 31ஆம் வசனத்துல இருந்தே கூட வாசிப்போம். அவர்களோட போய் வந்த மனுஷரோ, நாங்கள் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அந்த ஜனங்கள் பாருங்க, எல்லாரை பார்க்கிலும் மிகவும் பெரிய ஆட்கள், ராட்சத பிறவியான ஏனாக்கின் புத்திரரையும் கண்டோம். அவர்கள் பார்வைக்கு மாத்திரமல்ல, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அருமையானவர்களே, 10 பேர் போனது 12 பேரு வேவு பார்க்கறதுக்காக, கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக சென்றது 12 பேரு. 10 பேர், ஒரு மெஜாரிட்டியான கூட்டம் ஒரு செய்தி எங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்க கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதல்ல சொல்றாங்க, அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் ரொம்ப பலவானா இருக்காங்க. பட்டண அரணிப்பார்க்கு பெருசா இருக்கு. அருமையானவர்களே, எரியோ கோட்டையவே துதியின் சத்தத்தை, ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை வெறுத்து தகர்த்தெறிந்து தூள் தூளாய் ஆக்கினவர் நம்முடைய தேவன். ஆனா அதையெல்லாம் பார்த்துட்டு, கண்கூடாக பார்த்து விட்டு வந்த இந்த ஜனங்கள் சொல்லுகிறாங்க பாருங்க, அந்த பட்டணம் அரணிப்பானது. அது மாத்திரம் இல்ல, அவங்களோட போய் நம்மனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அவங்க எல்லாம் பெரிய ராட்சதர்கள், மிலிட்டரி போர்ஸ், ஆர்மி. அவர்களை பற்றி அதிகப்படியாக, எக்ஸ்ட்ராடினரியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் அந்த மனுஷனை பார்த்து இவர்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவன் இவங்களை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த பிளையாமும் பாலாக் ராஜா அந்த சம்பவத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த பாலாக் சொல்லுவான், இந்த ஜனங்களை குறித்து நான் கேள்விப்பட்ட போது இவர்கள் தேசத்தின் குடிகளை மாத்திரம் இல்ல, எல்லாத்தையும் பட்சித்து போடுகிற பாருங்க, எல்லாத்தையும் வெட்டி ஒண்ணு இல்லாம ஆக்குற ஒரு பெரிய கூட்டம் இவங்களை அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன். இந்த பாலாக் சொல்லுவாரு பாருங்க. அருமையானவர்களே, ஆனா இந்த ஜனங்கள் பாருங்க வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்து தேசத்துல இருந்து அந்த பார்வோனுடைய கரத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்தார், நம்ம கூட இருக்கிற தேவன் இன்னார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அதை பற்றி பேசாமல் இந்த 10 பேர் வந்து தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 33ஆம் வசனத்துல கடைசி பாருங்க, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அருமையானவர்களே, ஒரு 30 லட்சம் ஜனங்களுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட், நல்ல செய்தியை சொல்லாம அவர்கள் சொன்ன செய்தியினால என்னாமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்க அந்த சபையார் எல்லாரும் கேட்டு அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டதா இருந்தது மாத்திரமல்ல, 2வது முறுமுறுக்கிறாங்க. 3வது, இந்த எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும், இந்த வனாந்தரத்திலே செத்தோமானால் நலமா இருக்கும். அருமையானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் பாருங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எதை சார்ந்ததா இருக்கிறது பாருங்க. தேவனை பற்றி விசுவாசத்தை, நன்மையை, நன்மையான காரியங்களை, மனுஷனை தூக்கி விடுகிற காரியங்களை, நற்செய்தியை பாருங்க, இருதயத்தை பாருங்க ஊன்ற கட்டுகிறதா இருக்கிறதா, அல்லது இந்த 10 பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கேட்ட மாத்திரத்துல ராத்திரி முழுக்க விடிய விடிய அழுகிறாங்க, பயம் வருது, 2வது பேச்சு முறுமுறுப்பு வருது, 3வது தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க. அது மாத்திரமல்ல, சாவின் விளிம்பு, செத்தா அவ்வளவுதான் நல்லா இருக்கும், இந்த தேசத்துக்குள்ள போறது பாருங்க, நாங்க செத்தால் நலமா இருக்கும் என்று பேச்சு பாருங்க வேறு விதமாய் போய்விட்டது. அந்த கூட்டத்தின் மத்தியிலும், இந்த பிரச்சனைகளின் மத்தியிலும், இப்பேற்பட்ட துர்ச்செய்தியை பரம்ப செய்கிற கூட்டத்தின் மத்தியிலும் ஒரு 2 பேர் பாருங்க, விசுவாசத்தை பேசுகிறவர்கள், தேவன் பேரிலே பாருங்க அவர்கள் பதித்து வைத்திருந்த விசுவாசத்தை எப்படி அவர்கள் பரம்ப செய்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, சர்வலோகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறவர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். அருமையானவர்களே, வழியெல்லாம் எகிப்து தொடங்கி கானான் வரைக்கும் எத்தனை ஜாதிகளை பாருங்க இவங்க ஜெயிச்சு 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 வந்திருக்கிறாங்க, எத்தனை பட்டணங்களை பிடித்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் பாருங்க இவங்க எல்லாம் எகிப்துல அடிமையா இருந்தவங்க, 430 வருஷம் அடிமையா இருந்தவங்க. இவங்க ஒன்னும் மிலிட்டரி கேம்ப்ல
சோல்ஜர்ஸா பாருங்க, பிராக்டிஸ் பண்ண ஆட்கள் இல்ல. சும்மா செங்க சூளையில செங்கல் அறுத்து கொண்டே பிரமிடுகளை கட்டி கொண்டிருந்த சாதாரண ஆட்களை வைத்து தேவன் அசாதாரணமான காரியத்தை செய்து முடித்து ஜெயத்தை எடுத்துக்கொண்டு சுதந்திரித்து கொண்டே ஜெயித்து கொண்டே வர செய்தார். அப்படிப்பட்ட தேவனை இவர்கள் பார்த்தும் இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய சாயலை மறந்து போனார்கள். அருமையானவர்களே, ரெண்டு பேர் எப்படி பேசுகிறாங்க பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள். 2 பேர் காலேபும் யோசுவாவும் என்ன சொல்றாங்க? ஜனங்களே உட்காருங்க, ஒன்னும் நடக்காது, அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, நாம போய் உடனே அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், ஈஸியா கேப்சர் பண்ணிடலாம், ஈஸியா போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். பாருங்க, தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், தேவனை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய சாயலிலே அதிகாரத்தை செயல்படுத்துகிற மனுஷனுடைய பேச்சு இப்படிதான் இருக்கும் பாருங்க. எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இவங்க பாருங்க, இவங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அவங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒண்ணுமே இல்ல, எளிதாய் போய் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அருமையானவர்களை, இதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூலோக வாழ்க்கையிலே அனுதினமும் அநேகம் சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டே வருகிறோம். பாருங்க, எந்த மனுஷனும் பாருங்க அப்படியே ஜாலியாக வாழ்க்கையை ரோஜா படுக்கையிலே பாருங்க அப்படியே நடத்தி கொண்டு வருகிறது அல்ல. காலை தொடங்கி அது மாத்திரமல்ல, எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் பாருங்க சவால் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஏதோ ஒரு காரியத்தை நாம சோதனைகளை பாருங்க, போராட்டங்களை, பிரச்சனைகளை, அருமையானவர்களை, பலவிதமான இன்னல்களை, இக்கட்டுகளை எல்லாவற்றையும் சந்தித்து அதை மேற்கொண்டு ஜெயித்து வருகிறோமா, அல்லது அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொண்டு உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறதா? பாருங்க, இந்த காலேபு யோசுவாவை போல நாம் பேச போகிறோமா, அல்லது அந்த 10 பேர் பேசி துர்ச்செய்தியை பரம்ப செய்தது போல இன்றைக்கு நாம் பாருங்க பேசுகிறோமா? அருமையானவர்களே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படி கட்டுகிறாள் பாருங்க, வாயில பேசி பேசி கட்டுகிறாள். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். என் கணவன் பாருங்க இந்த தேசத்திலே பேர் பெற்றவனாயிருப்பான், அவனுடைய சம்பத்து அதிகமா இருக்கும். நாங்களோ கடன் வாங்காதிருப்போம், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம். வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னா கூட எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் வாளாக மாட்டேன், தலையாவேன். ஆரோக்கியத்துக்கு எங்களுக்கு பஞ்சமே இல்லை, எங்க கூட ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையிலே நாங்கள் இருக்க மாட்டோம். அருமையானவர்களே, முன்னேற்றத்திற்கு ஏதுவாக, விசுவாசத்தை ஊன்ற கட்டுகிறதற்கு ஏதுவாக, குடும்பத்தை பாருங்க நிலைநிறுத்துவதற்கு ஏதுவாக பேசி 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 உருவாக்கக்கூடிய அந்த ஆற்றலும், அதை பாருங்க நிறைவேற்றக்கூடிய ஆவியானவருடைய உதவியும் நம்ம கூடவே இருக்குது பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகத்துல நம்ம வாஸ்தவம் பாருங்க, ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். எப்போ தேவன் வாயை திறந்து கட்டளை இட்டாரோ அதை உடனே ஆவியானவர் அங்கே செய்து முடித்தார். இன்றைக்கும் நீங்கள் பாருங்க, பிரச்சனையின் மத்தியிலே உழண்டு கொண்டிருப்பீர்கள், ஆனால் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுங்கள், அதை நிறைவேற்றும்படி ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாகவே போய் வேலை செய்து கொண்டிருப்பார். பாருங்க, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது அதற்கு முன்பதாகவே நம்முடைய சார்பிலே வெற்றி கொடி ஏற்றுவதற்கு ஆவியானவர் பாருங்க நம்ம கூட இருக்கிறாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே ஆகும். ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாருங்க. அப்ப ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, தேவாதி தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உயிர்த்தெழுந்த ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. அப்போ நாம இப்ப தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷனை போல நாம் இன்றைக்கு பேசி 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 கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற, சவதரித்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்து கொண்டு எல்லா பிசாசனுடைய கிரியைகளையும் ஆட்கொண்டு ஆளுகிற மக்களாய் நாம் இருக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இன்னும் ஒரு சம்பவத்தை கூட நாம் பார்த்து முடிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 50 வசனங்கள் வரை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 50 வசனம் 51 வசனம் வரைக்கும் கூட. அதனால இங்க இந்த சம்பவம் அநேகருக்கும் பாருங்க, கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் தெரிந்ததே.
தாவீதை பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விட்டு அவர் சென்று விட்டார். அதற்கு பிறகு பாருங்க, இந்த பெலிஸ்தியர், இந்த கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சதன் பாருங்க, இஸ்ரவேலருடைய பாளையத்துக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டு 40 நாள் பாருங்க, காலையிலும் மாலையிலும் வந்து வந்து நிக்கிறான், வந்து சண்டை போடு. அருமையானவர்களே, இஸ்ரவேலருடைய பாளையத்துல பாருங்க, சவுல் அவர் இருக்கிறதுலே பாருங்க பெரிய உயரமான மனிதர் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் போர் வீரர்கள் இருக்காங்க, ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு, கேடகம் இருக்கு, பாருங்க ஆர்மி போர்ஸ் இருக்கு. அவைகளின் மத்தியிலும் இந்த இஸ்ரவேலர் பாருங்க, இஸ்ரவேலர் ஏலா பள்ளத்தாக்கில இருக்கிறாங்க, பாளையம் இறங்கி இருக்காங்க. சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, அணிவகுத்து யுத்தத்துக்கு எதிராக நிக்கிறாங்க. ஆனா போய் அவன் கூட சண்டை போட்ட பாடு இல்ல. யார் அவனுக்கு பாருங்க எதிரா போய் நிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியமே வரல. இங்க போட்டிருக்கு 40 நாள் இதே மாதிரியே இந்த கோலியாத் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனா அங்கே பாருங்க, தாவீது என்கிற ஒரு இளைஞன் வருகிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இங்கே கோலியாத்தை குறித்தும் அவனுடைய அந்த ஆயுதங்களை குறித்தும் ஒரு பெரிய டீடைல்ஸ் பட்டியலே கொடுத்திருப்பாங்க. 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு 8ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க, அந்த கோலியாத்து பிடிச்சிருக்கிற அந்த போர் கவசம், அவனுடைய கேடகம், அவனுடைய ஈட்டி, அது எல்லாத்தையும் எவ்வளவு எடையுள்ளது என்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆவியானவர் பாருங்க எதையுமே சும்மா எழுதி வைக்க மாட்டார், எல்லாவற்றிற்கும் பின்பதாக ஒரு பெரிய அர்த்தத்தோடு எழுதி வச்சிருப்பாங்க. பாருங்க 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, அந்த ஒரே ஒரு மனுஷன், இவங்க 30 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்க பாருங்க அந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு முதல்ல கலக்கம் வருது, மிகவும் பயப்பட்டார்கள். பயமும் திகிலும் கலக்கமும் அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறது. பாருங்க, பயம் எங்க இருக்கிறதோ அங்கே பிசாசானவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். பயமும் திகிலும் கலக்கமும் பாருங்க, சோர்வும் அவிசுவாசமும் பிசாசனுடைய சரக்கா இருக்கிறது. எல்லாரும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நடுங்குகிற மாத்திரமல்ல, அங்க இருந்து அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, பாளையம் இறங்கி சண்டைக்கு எதிராக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த சம்பவம் எல்லாம் நீங்க தெரிஞ்சதே பாருங்க. இதுல முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, இதுல தாவீது அங்கே வருகிறார். தாவீது சொன்ன வார்த்தைகளை பாருங்க, இந்த இத்தனை லட்சம் ஜனங்களும் சவுல் ராஜாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பயந்து கலங்கி தவிச்சு போயிருக்கிறாங்க. ஆனா அதே கூட்டத்துல இருக்கிற ஒரே ஒரு வாலிபன் பாருங்க எப்படி பேசுகிறான். 1 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். பாருங்க, ஒரே ஒரு தனி மனுஷன், அதுவும் சின்ன பையன், வாலிபன். அவர் பாருங்க எல்லா கூட்டத்தை பார்க்கலாம், இந்த பெலிஸ்தனை பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது இந்த ஒரு மனுஷன், இந்த கோலியாத்து நிமித்தம் ஒருத்தர் இருதயம் கூட கலங்க வேணாம், பயப்பட வேணாம், பீதி அடையாதீங்க. நான் போய் அந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்ற அந்த வாயினுடைய அறிக்கையை பாருங்க. தாவீது இந்த சவுல் சொல்றாரு, நீயும் இளைஞனா இருக்க, சிறு வயது இருக்க, யுத்தம் அவன் சின்ன வயசுல இருந்தே யுத்தத்துக்கு பழக்க வைக்கப்பட்டிருக்கான். ஆனா தாவீது சொல்றாரு பாருங்க, ஒரு நேரம் ஆட்டை பிடிக்கிறதுக்கு சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அதையெல்லாம் அடிச்சு போட்டது போல இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனையும் அப்படியே கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுப்பார். அருமையானவர்களே, அவருடைய தாவீதனுடைய அந்த உரை, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. எல்லா மனுஷனும் சவுலும் எல்லாரும் கலங்கி பயமும் திகிலும் பிடிச்சிருக்காங்க. 40 நாள் அப்படி போய் கலங்கி போயிருக்கிறாங்க. தேசமே பாருங்க கலங்கி போய்கிட்டு இருக்கு. ஒரு தனி நபர் அவர் பாருங்க, அவர் எப்படி பேசுறாரு, ஏன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நீங்க யாரும் பயப்படாதீங்க, திகில் அடையாதீங்க, கலங்காதீங்க. அது மாத்திரமல்ல, இந்த பெலிஸ்தனோட நான் போய் யுத்தம் பண்ணுவேன். அந்த பெலிஸ்தனை எதற்கு பாருங்க ஒப்பிடுறான், ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, அதனுடைய வாயெல்லாம் கிழிச்சு போட்டு அதன் மத்தியில இருந்த என் ஆட்டுக்குட்டியவே நான் காப்பாத்திட்டேன்.
இத்தனை லட்சம் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சார்பாக நான் போய் யுத்தம் பண்ணுவேன். அந்த கரடிய போலதான் இவனும். பாருங்க, மிருகத்துக்கு ஒப்பாக கோலியாத்தை பாருங்க கன்சிடர் பண்ணுகிறார் தாவீது. தாவீது சொன்ன ஒரு வசனத்தை மட்டும் நாம் பார்த்து முடிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45-46. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருவேன். இந்த 46ஆம் வசனம் தான் பாருங்க, ரொம்ப அந்த தாவீது என்ன சொன்னார் அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். உண்மையானவர்களேங்க, தாவீது ஒரு விசுவாசத்துல பாருங்க ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்குறாரு. இன்னைக்கோட உன்னைய க்ளோஸ் பண்றது மாத்திரம் இல்ல, உன் தலைய உன்னைய விட்டு வாங்கி இந்த பெலிஸ்தருடைய பாளையத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா போட போறேன். அவர் சொல்லிட்டு அவனுக்கு எதிராக ஓடினார். இன்றைக்கும் கூட பாருங்க, பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் கண்டு நாம் பயந்து பின்னோக்கி ஓடி விடுகிறோம். இன்னும் அதிகம் பேர் இயேசுவையே விட்டுட்டு ஓடிடுறாங்க. பிரச்சனை அவர்களை அமிழ்த்தி போட்டு விடுகிறது. பாருங்க, கடலை போல அப்படியே கழுத்தளவுக்கு தண்ணீரை போல மூழ்கடிக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்த மாத்திரத்திலே எல்லாரும் பின்னோக்கி ஓடுறாங்க. ஆனா தாவீது பிரச்சனைக்கு எதிராக ஓடினார், ஃபேஸ் பண்றார் பாருங்க. ஏனென்றால் அவருக்கு ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை. எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கும், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறது அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். எதை நம்ம அறிக்கை பண்றோம், எதை நம்ம பேசுறோம், எதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அது நம்முடைய பங்காக மாறுகிறது. இங்க சொன்னாரு, இன்றைக்கு உன் தலைய உன்னைய விட்டு வாங்குறேன். அவர் சொன்னதை போலவே செய்தாரா? பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும் பாருங்க. அவர் ஒரு கவன் எடுத்து சுழற்றி அவனுடைய நெட்டியில் அடிக்கிறார் பாருங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தேனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அருமையானவர்களே, இந்த பெலிஸ்தேன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான் பாருங்க, பிசாசானவனுக்கு அடையாளமாக இருக்கிறான். இன்றைக்கும் கூட உலகத்துல இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் மத்தியில நின்று இந்த கோலியாத் போன்ற அரக்கன் பாருங்க ஒரு ரூபத்தின் வடியிலும் கர்ச்சித்து கொண்டே இருக்கிறான். அதை கண்டு பாருங்க மக்கள் கலக்கமும் பீதியும் திகிலும் அடைந்தவர்களா இருக்கிறார்கள். இங்கே தாவீது சொல்றாரு பாருங்க, சொன்னாரு இன்னைக்கு உன் தலைய வாங்குவேனா. அதே போல தாவீது கிட்ட கத்தி இல்ல, பட்டயம் இல்ல, ஈட்டி இல்ல, எதுவுமே இல்ல. அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரே கவன், ஒரு கல், அவ்வளவுதான். ஆனா அவன் மேல் நின்று, அவன் கீழே விழுந்துட்டான், மூங்குப்புற விழுந்து கிடக்குறான், அவன் மேல் ஏறி நிக்கிறார். முதலாவது பாருங்க, முதலாவது நாம பேசணும், இந்த பிரச்சனை என்னை ஒண்ணு செய்ய முடியாது, பிரச்சனைகளை நான் ஜெயிப்பேன். பிரச்சனைக்கு மேல ஏறி நிக்கிறாரு, பட்டயத்தை உருவி அவன் தலையை வெட்டுறாரு. அருமையானவர்களே, இந்த சம்பவம் பாருங்க, கல்வாரி சிலுவையிலே ஒரு தனி மனுஷனாய் தாவீது பாருங்க நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறார். கோலியாத்தை பிசாசானவனுக்கு அடையாளமா இருக்கிறான். கர்ச்சித்து கொண்டு சர்வலோகத்தின் ஜனங்களையும் பாருங்க பயமும் திகிலும் அடைய செய்கிறான், கலங்கடிக்கிறான். ஆனா தனியனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவனை மேற்கொண்டார். பாருங்க, கொலோசியர் புஸ்தகத்துல இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15ஆம் வசனத்துல இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதங்களாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, எல்லாவற்றையும் எப்படி அந்த பெலிஸ்தன் கீழே விழுந்த மாத்திரத்திலே அவனுடைய கூட்டம்லாம் ஓடி போயிடுச்சு. வீரன், யுத்த வீரனே இறந்து போயிட்டான் அப்படின்னு ஓடி போயிடுச்சு. எல்லா கூட்டமும் ஓடி போனது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் பிடிச்சாங்க, எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. பாருங்க,
இங்கே பிசாசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அவனை ஒண்ணுமில்லாமக்கி இருக்கிறாரு. அவனுடைய எல்லா அதிகாரத்தையும் உரிந்து போட்டிருக்கிறாரு. அவன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாருங்க. ஒரு நிழலாட்டம் போல நின்று கெட்சித்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு பாதாளம் வரைக்கும் போய் ஜெயித்து, எப்படி இந்த தாவீது அவனுடைய தலையை வெட்டி தூக்கிட்டு வந்தாரோ அது போல கர்த்தர் பாருங்க அதிகாரத்தை உடையவராய் உயிர்த்தெழுந்த ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவாய் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து வந்தார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னை போல நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கும்போது என்னுடைய வார்த்தையை எடுத்து நீ பேசு. வார்த்தையை எடுத்து பேசும்போது நானா வார்த்தையாகவே இருக்கிற தேவன் அங்கே இடைப்படுகிறார். அந்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அங்கே கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். வெற்றி உங்களுடைய பங்காய் மாறுகிறது. வியாதியின் மத்தியிலே யெகோவா ராப்பா, சுகமளிக்குகிற வைத்தியர், பரம வைத்தியராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்கிற வார்த்தையை எடுத்து பேசுகிறோமா? அல்லது வியாதியை குறித்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை குறித்து, பிளட் ரிப்போர்ட்டை குறித்து, அது அப்படி இருக்குமா, யூடியூப் எல்லாத்தையும் குறித்து அந்த வியாதியை அனாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? அருமையானவர்களே, தேவனுடைய சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் அவரை போலவே எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொண்டு ஆளக்கடவோம். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை யாராகிலும் இந்த வானொலியில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு பிள்ளைகளாக மாறாமல் இருப்பீர்களானால் இன்றைய வேலை உங்களுடைய ரட்சிப்பின் தருணமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்துக்குள் வாங்கப்பா, நான் தோற்று போய் கிடக்கிறேன், என் வாழ்க்கைய ஜெயிக்கும்படிக்கு, என் வாழ்க்கைய உயர்த்தும்படிக்கு நீங்க என் உள்ளத்துல வாங்கப்பான்னு நீங்க ஒரு அழைப்பு கொடுத்தா போதும். பாருங்க, உள்ளத்தை திறந்து அழைப்பு கொடுங்க. இந்த அதிகாரமுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஜெயித்த இயேசு கிறிஸ்து, உங்களை ஜெயிக்க வைக்கிறவர், உள்ளே வந்து வாசம் பண்ணுவார். எல்லா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை கரம் நீட்டி தூக்கி விடுவார். எல்லா பிரச்சனைகளுக்கும் பாருங்க தீர்வை உண்டு பண்ணுவார். இந்த உலகத்திலே ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சொந்தமாகும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனை, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. சங்கமம் வானொலியிலே இணைந்து கேட்கிறவர்கள் எல்லாரையும், எல்லா குடும்பங்களையும் பேர் பேராக நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, ரட்சிக்கப்படாத மக்கள் இருப்பார்களானால் இன்றைய தினமே அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாக கடவுது. ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படும் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானுடைய பலத்த கிரியை ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலும் நீர் செய்வீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களின் பேரிலும் உம்முடைய நன்மை, உம்முடைய ஜீவன், உம்முடைய சுகமும் பலனும் ஆரோக்கியமும் கர்த்தாவே வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரின் பேரிலே வந்து பலிப்பதாக. வானொலியை நடத்துகிற எல்லா கர்த்தாவே சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள் எல்லாரையும் உம்முடைய சர்வ வல்லமையுள்ள வார்த்தை கர்த்தாவே தாங்கி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.